பல மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இனிமே தாங்க நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே நமக்கு 10லிருந்து 15 மாவட்டத்திற்கு மழை பதிவாகியிருக்கு. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள், இன்னும் 60% தமிழ்நாட்டுல மழை இல்லாம இருக்கு. 40% வரை மழை இதுவரை பெய்துள்ளது. எந்தெந்த மாவட்டத்தில மழை பதிவாகியிருக்கு, எங்கெல்லாம் மழை பெய்யல அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துடலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நமக்கு கடந்த நாட்கள் எடுத்து பார்க்கும்போது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவானத பார்த்தோம். அப்புறம் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர்ல சில பகுதிகள், தேனி, தென்காசி போன்ற இடங்களில் ஆங்காங்கே மழை பொழிவுகளும் பதிவானது. ஆனா இன்னமும் மழை பெய்த பகுதிக்கே இன்னும் சரியாக மழை வரல அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. மாவட்டத்தில மழை பகுதியா தான் அதுவும் பதிவாகியிருக்கு. மாவட்டம் முழுவதும் கனமழையானது தீவிரம் அடையல. இனி அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழையும், ஓரிடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கு மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்கள்ல இந்த மழை வாய்ப்பு தீவிரமாகும். நீங்க எல்லாமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான், அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்பொழுது கனமழைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கனமழை வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. கனமழை குறைகிறதுன்னு நம்ப பார்க்கவே முடியல. ஏன்னா ஏதான ஒரு மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவுங்கிறது பெய்து கொண்டே தான் இருக்கு. இனிமே நமக்கு இன்னும் தீவிரமாக இருக்கும். சென்னை உட்பட நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துக்குள்ள இந்த மழை பொழிவுங்கிறது கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கும் பரவும். அநேக இடங்கள்ல பரவலான மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டத்திற்கு மழை வராது அப்படிலாம் கிடையாது. எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு. இன்றும் நாளையும் பரவலான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும். அடுத்ததாக நம்ப வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் கனமழை வருமா? நிச்சயமாக வரும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை எங்கெல்லாம் வெயில் வந்து ரொம்ப கடுமையா வந்து பாதிச்சதோ, அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம். இனிமே தாங்க நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எந்தெந்த பகுதிகளுக்கு சரிவர பெய்யாம இருந்துச்சோ எல்லா இடங்களுக்கும் இருக்கும். மழை பெய்யாத பகுதிகளுக்கு தான் மழை வாய்ப்புகள் அதிகம். மழை பெய்த பகுதிக்கே நமக்கு வந்து மழை வரும். ஆனா, அது ஒரு மிதமான மழையா இருக்கும். எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாம இருக்கோ, அந்த பகுதிகளுக்கு தான் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். பருவமழை விரைவில் தொடங்கப் போது. கேரளாவுல மழை ஆரம்பிச்சாச்சு. கேரளா, கர்நாடகாவுல கடந்த நாட்களாக பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கியாச்சு. பெங்களூர் பகுதிகள், மங்களூர், உடுப்பி, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகள், அதைத் தொடர்ந்து இன்னும் நிறைய இடங்கள் கேரள பகுதிகளுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாக மழை ஆரம்பிச்சாச்சு. இன்னும் படிப்படியாக தமிழ்நாட்டிலும் மழை தீவிரமாகும். தமிழக, ஆந்திர எல்லையோர பகுதிகள், தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக, கேரள எல்லையோர பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு தீவிரமடைய தொடங்கியிருக்கு. சீக்கிரமாகவே தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் இந்த கனமழை வெளுத்து வாங்கும். லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.